குடிச்சிட்டு வந்துக்கிறேன். லைவ் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட்ணும். அது லேட்டாக சாப்பிட்டு பழகிச்சா சாப்பிட்ணுன்னு தோண மாட்டேங்குது. என்னதான் வேலைலாம் முடித்தா கூட சாப்பிட்ணுன்ற மைண்ட் வர மாட்டேங்குது. எனக்கா அப்பப்போ லிக்விடாக உள்ளே போயிட்டுருக்கு. எதுனா ஒன்று காஃபி, கஷாயம், இப்போ கோல்டான தொட்டு கஷாயங்கோ. அதனால் சுத்தமாக தோண மாட்டேங்குது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காஃபி எப்போவுமே சாப்பிடாதீங்க. அவ்வளவா இல்லை ப்ரோ. நீ லைட்டாக மார்னிங்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு 8:00 ஆகிடும். ஏஞ்சிக்கிறது என்னவோ 6:00 ஏஞ்சிக்குவோம். ஆனால் காஃபி குடிக்கிறது 8:00 ஆகிடும். தைராய்டு டேப்லெட் வேறு போடுறோம் இல்லைங்களா? எழுந்திரிச்ச உடனே டேப்லெட் போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே கிளம்புன பிற்பாடு அப்போ தான் ஃப்ரீயாக காஃபி. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் நான் வில்லேஜ் ஸ்டைலில் பார்த்துக்கிறேன். நம்ம பெங்களூர் பக்கம்லாம் பார்த்ததில்ல. இவ்வளோ பெரிய கிளாஸ் தான். மினிமம் 125 ml இருக்கும். அது அவ்வளோதான் இருக்கும் நாங்கள் குடிக்கிறது. காஃபி சக்தி ஆகாது. நிச்சயமா கரெக்டு. ஞாபகம் கரெக்டாக இல்லை ப்ரோ. இப்போ புதுசாக கற்றுக்கினேன். ஒரு லைட்டாக கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா மில்லட் கஞ்சி குடித்து பழகிக்குவேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் 3 டைம்ஸ் குடிப்போம். மினிமம் 3 டைம்ஸ் குடிப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் அவ்வளோ குடித்ததில்லை, குடிக்கவும் மாட்டோம். அப்படி ஒரு பொழுது இருக்கிறதா அதை டிவைட் பண்ணிக்குவேன் 6 டைமுக்கு 50 ml மாதிரி குடிச்சிட்டு போயிடுவேன் சின்ன கிளாஸில். அந்த பெரிய இவ்வளோ பெரிய கிளாஸ் தான் எங்கள் வீட்டில் 150 mlன்னு வச்சுக்கோங்க. அதில் பாதி குடிப்பேன் ஒரு பொழுது இருக்கிறப்போ. புரியுது எனக்கு. நன்றி. நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு சொல்லி பழகணும். இப்போ நாங்களே மேபி அந்த ஜீன்ஸ் வரலாம். அப்பா அப்படி தான் குடிச்சிட்டே இருப்பார். நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அப்பா குடிக்கக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு பசி எடுக்க மாட்டேங்குதுன்னுட்டுன்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்களே அந்த தப்பு தான் செய்கிறோம், ஒத்துக்கிறோம். சாப்பிட்ருவோம் ப்ரோ. 11:30 சாப்பிட்ருவேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி வேறு எதுனா வயிற்றுக்கு போச்சுன்னா திருப்பி அவாய்ட் ஆகிட்டு 12:30 போயிடும். தேங்க்யூ ப்ரோ சொன்னதுக்கு நன்றி. என்ன இன்னைக்கு லைவில் யாருமே வரலை. ஒரு லைக்கை போட்ட உள்ளம் யாரது? வாங்க வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் வந்த உள்ளங்களுக்கு கோடி நன்றி. யாரும் வர மாதிரி தெரில. லைவை முடிக்கலான்னு எதிர்பார்க்கிறேன். யாரோ ஒரு ஜீவன் பார்க்குது, கமெண்ட் பண்ண மாட்டேன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
லைவ் வந்த உள்ளங்களுக்கு